ஹே பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா ஹலோ எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு டே குக்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். என்ன ரீசன் கேட்டால் தெரியல, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான். அண்ட் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் இருக்குது. என்னென்னா, பேக்ரவுண்டில் நாய்ஸ் ஏதாவது கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் நைட் கரெக்டாக 11:15 ஆகுது. ஆஹ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப போர் அடிச்சது, அதனால தான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்கள் எதுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே ஓகேடா, ஹெட்ஸ் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நைட் ஒரு 8:30 போல் ஒரு பெட்ரூமை தான் காமிக்கிறோம். அந்த பெட்ரூம் ஃபுல்லாக அவ்வளோ இருட்டாக இருக்குது. அந்த பெட்டுக்கும் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி ஒயிட் கலர் லேம்போட வெளிச்சம் தான் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஒரு பர்சன் சத்தமே இல்லாமல் அழுகையோட ஒரு பர்சன் அப்படியே டைரி உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தாங் தான். அழுதுகிட்டே அப்படியே டைரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் கண்ணில் இருந்த டியர்ஸ் அந்த டைரி மேலே விழுகுது. அவனால் அவனுடைய டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே அந்த டைரி தான் எழுதிட்டுருக்கான். ஐம் சாரிடா, சத்தியமாக என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுன்னு தோணுது. நானும் எப்படியாவது ஒன்று இருந்துடலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். நான் இதுக்கப்புறம் என்னால் சத்தியமாக முடியாது ஜங்குக்கா. எனக்கு வலிக்குதுடா, எனக்கு ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது. ஐம் சாரி, ஐம் சாரி. ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருந்து தெரியுமா? அந்த பிளாக் கலர் சூட்ஸில் ரொம்ப அழகாக இருந்த அந்த பிளாக் கலர் ஹேர், ஒயிட் கலர் ஷர்ட், அதுக்கு மேலே பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, அவ்வளோ அழகாக இருந்த ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைலோட. அப்போது என்னை ஒரு பார்வை பார்த்தல்ல, எனக்கு அது போதும் ஜங்கு, எனக்கு அது போதும். என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது ஜங்கு, நான் இங்கேருந்து போயிடுறேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே அந்த டைரி எழுதிட்டுருக்கான். இப்போது சடனாக அந்த டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. டக்குன்னு அவனுடைய டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அந்த டைரி அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான். தியாங், அங்கே ஜங்குக்கு நான் கூப்பிட்டுட்ருக்கான், இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைப்பா, தலைவலிச்சது, அதான் டேப்லெட் போடலான்னு வந்தேன். தலைவலி சரியாக போயிடுச்சா? பா, தலைவலி சரியாக போயிடுச்சான்னு கேட்டேன். இல்லைப்பா, அது எப்படி உடனே சரியாகும்? இப்போ தான் நான் டேப்லெட் போட்டிருக்கேன். தியாங் பா, நான் சொல்லும்போதே போட்டிருந்தா இந்த அளவுக்கு தலைவலி வந்திருக்காதுல்ல பா. என்ன பார்க்குற? 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டேப்லெட்டை போட்டிருந்தா இவ்வளோ நாள் இந்த தலைவலியோடு இருந்திருக்கா வேண்டாம்ல? பா, என்ன பேசிகிட்ருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தியாங் பா, தியாங் அழுகிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ரூமோட லைட் ஆன் பண்ணுறாரு. தியாங் அப்படியே அந்த சேரில் உட்காந்துட்டு அப்படி அழுகுறான். தியாங் தியாங் என்ன பாரு பா, என்னால் சுத்தமாக முடியலப்பா, என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது பா, ப்ளீஸ்ப்பா, என்னால் இங்கே இருக்க முடியாதுப்பா. தியாங் தியாங் என்ன பாரு, தியாங் தியாங் அப்பா சொல்கிறல என்ன பாரு பா,
செத்துருவணும்னு பயமாக இருக்குப்பா. என்னடா சொல்கிற? பா, நீங்கள் என்கிட்ட அப்போவே சொன்னீங்கல்ல, நான் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா அவன் பின்னாடி சுற்றிருக்கேன். ஆனால் அவன் அப்படி இல்லைப்பா, அவன் அப்படி இல்லை. எனக்கு இது புரியறதுக்கு எனக்கு இது புரியறதுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லப்பா. பைத்தியக்கார மாதிரி அவன் பின்னாடி சுற்றி இருக்கல்லப்பா. இதுக்கு தான் தயா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன். என் பேச்சு கேட்டியா? ஆ, அன்னைக்கு ஏதோ பெருசாக பேசினேன். இல்லை, என் ஜங்குக்கு என்னை விட மாட்டான், அவன் என்னை லவ் பண்ணுறான், அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன நடந்திருக்கு? ஆ, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? பா, அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நான் கேட்டிருக்கணும். ஆனால் இப்போ முடியாதுல்ல, இப்போ முடியாதுல்ல. தியாங் இதை பாரு, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்றைக்கும் சொல்கிறேன். அவன் உன்னை லவ் பண்ணவே மாட்டான், புரியுதா? ம், பா, ஏன் என் ஜங்குக்கு என்ன பிடிக்காம போச்சு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் என்ன அவனுக்கு பிடிக்காம போச்சு? தியாங், சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது? நீ அவன் வீட்டில் வேலை செய்கிற டிரைவரோட பையன், புரியுதா? ம், அவங்க தான் உனக்கு இத்தனை வருஷமாக ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கியா? ஆ, அவங்க எப்படி உன்னை அவங்க வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சிட்ருக்க? உன்னோட தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்ருக்கேன்னு நான் அப்போலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். நீ தான் என்கிட்ட பெரிய இவ மாதிரி பேசுன. அப்படியெல்லாம் கிடையாது, ஏன் ஜங்குக்கு அப்படி இல்லை, அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசுன. புரியுதா? உன்னோட தகுதி எங்கே இருக்குன்னு புரியுதா? அவன் மனசில் உன்னை எங்கே வச்சிட்ருக்கான்னு உனக்கு புரிஞ்சுக்கிட்டியா? ஆனால் என் மனசுக்குள்ள அவன் தான் என் உலகம் மாதிரி வச்சிருந்தனேப்பா. என்னோட மொத்த சந்தோஷமும் அவன் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு இன்னொரு உலகம் இருக்கு, அவனுக்கு இன்னொரு சந்தோஷம் கொடுக்க ஆள் இருக்காங்கன்னு நீ மறந்துட்டல்ல? ஏன்பா, ஏன் அவனுக்கு என்ன பிடிக்காம போச்சு? நான் அவன் கூட இருக்கிறது தெரியவே இல்லைல்ல. அவன் மேலே நான் உயிரே வச்சிருக்கின்றது ஏன் அவனுக்கு தெரியாம போச்சு? அவனுக்கு ஏன்பா, அவனுக்கு ஏன் தாராவை பிடிச்சிருக்கு, ஏன் என்ன பிடிக்கல? தியாங், இதை பாரு, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. எனக்கு கோவம் தான் வருது. நீ எப்படி அழுகிறது என்னால் பார்க்க முடியல, புரிஞ்சுதா? அவன் உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருக்கான். அப்படி கூட பார்த்தானா என்னன்னு எனக்கு தெரில. உன்னை அவன் ஜஸ்ட் யூஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். சின்ன வயசுலேருந்து உட எல்லா ஹோம்ஒர்க்கும் நீ தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க இப்போ வரைக்கும். இதுலேருந்தே உனக்கு புரியலையா? ம், அவன் உன்னை ஃப்ரெண்டாக கூட பார்க்கலடா. நீ தான் பைத்தியக்கார மாதிரி அவன் தான் உன் உலகம் மயிருன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்க. ஆனால் பாரு, உன்னோட தேவை முடிஞ்ச உடனே அவன் அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த தாரா பின்னாடி போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அவனுடைய தகுதிக்கு ஏற்ற இடத்துல தான் அவன் லவ் பண்ணியிருக்கான். இப்போயாவது புரிஞ்சுக்கோ உன்னோட தகுதி எங்கே இருக்குன்னு. உன்னை எந்த இடத்துல வச்சு பார்க்குறான்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோ. அவன் ஜஸ்ட் உன்னை யூஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ப்ளீஸ்ப்பா, அப்படி சொல்லாதீங்க. என் ஜங்குக்கு அப்படி இல்லைப்பா.
வாயை மூடுன்னு சொல்லிட்டேன். அப்பா பைத்தியமா தயா நீ? பைத்தியமா? நானும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இதை பாரு, அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் இன்னொருத்திக்கு சொந்தமாக போறான். இன்னமும் அவனை லவ் பண்றேன், அவன் தான் என் உலகம், அப்படி இப்படின்னு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். வேணாம் தயா, சொன்னா கேளு. வேணாம், இங்கிருந்து போயிடலாம். வா. அப்பா என்ன பேசுறீங்க? என்னால் என் ஜங்குக்கு இல்லாமல் வர முடியாதுப்பா. என்னால் ஜங்குக்கு பார்க்காம இருக்க முடியாதுப்பா. செத்துருவான்பா. செத்துரு. அப்பா தியாம் தியாம், இங்க பாரு, இங்க பாரு. அப்பா நான் செத்துருவா. என்னால் இதுக்கப்புறம் முடியலப்பா. என்னால் முடியாதுப்பா. நாளைக்கு அவன் தரோட கை பிடிக்கும்போது செத்துருவாப்பா. என்னால் முடியாதுப்பா. அவன் தான் என் உலகமே நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவன் எனக்கு இல்லைல்லப்பா. அவன் எனக்கு இல்லைல்ல. தியாம் தியாங், என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற. நீ அழுதனா அப்போ உடஞ்சிருவேண்டா. எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான்டா. தியாம் தியாங், இங்க பாரு. இதுக்கு தாண்டா சொன்னேன், படித்து படித்து சொன்னேன், இந்த பணக்கார பசங்களை நம்பாதன்னு. என் பேச்சை கேட்டியா? இல்லை, என் ஜங்குக்கு அப்படி இல்லை, என் ஜங்குக்கு அப்படி இல்லைன்னு சொன்னல. இப்போ பாரு, இதுக்கு தாண்டா சொன்னேன். அப்பா அப்பா நீங்கள் ஏன் பாலுகிறீங்க? நான் தானே தப்பு பண்ணேன். நான் தானப்பா தப்பு பண்ணேன். நான் தானே அவனை லவ் பண்ணேன். நீங்கள் சொல்ல கேட்காம நான் தானே அவனை லவ் பண்ணேன். நீங்கள் எந்த தப்பு பண்ணலையே. நீங்கள் ஏன் பாலுகிறீங்க? அவனை லவ் பண்ணது நான் தானே. அவனை என் உலகமாக நினச்சிட்டு இருந்தது நான் தானே. என்னோட சந்தோஷம் எல்லாமே அவன் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ணா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்னோடது இல்லைப்பா. அவன் என்னோடது இல்லை. அவன் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போறவன். அவன் என்னது இல்லைல்லப்பா. தியாங், அவன் உன்னோடது இல்லைடா. அவன் உன்னோடது இல்லை. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் உன்னோடது இல்லை. இப்போயாவது புரிஞ்சுக்கோ, அவன் உன்னோடது இல்லை. தயவு செஞ்சு அவனை மறந்துரு. என்னால் எப்படிப்பா, என்னால் எப்படி அவனை மறக்க முடியும்? என்னால் முடியாதுப்பா. என்னால் முடியாது. என்னால் அவனை மறக்க முடியாதுப்பா. நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா. அவனை என் புருஷனை பார்த்துட்டப்பா. எப்படிப்பா என்னால் மறக்க முடியும்? தியாங் தியாங், இங்க பாரு, அப்பா பாரு. தியாங் தியாங், என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அந்த சேரில் உட்காந்துருக்கான். அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. அவங்க அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அவங்க அப்பாவோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகிறான். அவங்க அப்பாவோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். அவங்க அப்பா அவனோட பேக் ஹெட்டை அவ்வளோ அழகாக ரஃப் பண்ணி கொடுக்குறாங்க. தியாங், இது பாரு, மார்னிங்கே கிளம்புறோம். அப்பா இல்லைப்பா, என்னால் முடியாது. எனக்கு எனக்கு என் ஜங்குக்கு பார்க்காம இருக்க முடியாதுப்பா. என்னால் முடியாது. அதுக்காக இப்படியே அவனை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருக்க போறியா? ம், சொல்லு. விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம். அவன் இன்னொருத்துக்கு சொந்தமாக போகிறவன்.
இப்படி நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்க போறியா? பா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்ப்பா. அவன் என்னோட ஜங்குக்ப்பா. ஜங்குக், ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஜங்குக் ஒரு நிமிஷம் நில்லு ஜங்குக். ஜங்குக், நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளு ஜங்குக். இவ்வளோ கேவலமாக இருப்பேன் நான் சத்தியமாக யோசிக்கல தயா. தரா, தரா, நீ நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க தரா. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளு ஜங்குக். ஜங்குக், நீயாவது நான் சொல்கிறது கேளு ஜங்குக். நான் நான் அப்படி இல்லை ஜங்குக். தப்பாக புரிஞ்சிட்ருக்க ஜங்குக். ஜங்குக் ஒரு நிமிஷம். ஜங்குக். ஜங்குக் அப்படியே அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பீச்சுக்கு தான் போகிறான். ஜங்குக் பின்னாடி தாரா, தாராக்கு பின்னாடி தியாங் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டுருக்கான். அந்த ஃபுல் மூன் வெளிச்சம், குட்டி குட்டி ஸ்டார்ஸு, சில்லுன்னு காற்று, அந்த அலைகளோட சத்தம், அவ்வளோ அழகான பிளேஸில் தியாங் அழுதுகிட்டே பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஜங்குக் ஒரு இடத்துல அப்படியே போய் ஸ்டாப் ஆகுறான். ஜங்குக், ஹேய், சாரி சொன்னா சரியா போயிடுமா தயா? சாரி சொன்னால் சரியா போயிடுமா? அவன் உன்னை எவ்வளோ நம்புனான். உன்னை நம்பி தானே அவன் ரூம்குள்ளே விட்டான். இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ண அவனுக்கு எப்படி தோணுச்சு? தரா, போதும் தரா. நான் இதை வேணும்னு பண்ணல தரா. எனக்கே தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்தது. சத்தியமாக எனக்கே தெரியாமல் தான் நடந்தது. நான் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்கக்கிட்ட வராத ஒரு ஃபீல் எனக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது வந்தது. ஜங்குக்கு என் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சான். ஒவ்வொரு நாளுமே அவன் ஒவ்வொரு வாட்டியும் என் கையை பிடிச்சிட்டு எனக்காக பேசும்போது, எனக்காக நிற்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் எனக்காக யாருமே இப்படி பேசுனதும் கிடையாது. எனக்காக யாருமே இப்படி நின்னதும் கிடையாது. அதனால என்னமோ தெரியல, அவன் மேலே எனக்கு காதல் வந்தது. எனக்கு தெரியும், ஃப்ரெண்டை போய் லவ் பண்ணுறமே அப்படின்றது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்தது. எவ்வளவோ மறக்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. சரி, நான் அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போகணும்னு உனக்கு தோணல? அவன் என்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீ அவன் கூடவே அந்த ஒரு மென்டாலிட்டியோட எப்படி அவன் கூட? ச்சே தரா, ஜேகே ஒன்று லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவனை விட்டுட்டு போயிட்டோன்னு தோணுச்சு. ஆனால் ஜங்குக்கை என்னைக்கு விட்டுட்டு போகணும்னு தோண ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து தான் அவனை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும் அவன் எனக்கானவன் இல்லைன்னு தெரியும். இந்த ஜென்மத்தில் அவன் என்னை லவ் பண்ண போகிறது இல்லைன்னு தெரியும். அது ஏனோ தெரியல, கிடைக்காத காதல் மேலே தான் அதிகமாக காதலை வைக்கணும்னு தோணுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அவன் எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அவன் மேலே அதிகமாக லவ் வைக்க ஆரம்பித்தேன். இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? என்ன தரா பேசுகிற? அது என்னோட காதல். அவன் என்னை லவ் பண்ணல, ஆனால் நான் அவளை லவ் பண்ணது உண்மை இல்லைன்னு ஆயிடாதுல்ல. அவன் என்னோட காதல். போதும், நிறுத்துதயா. விட்ட ஓரா பேசிகிட்டு இருக்க. ஜங்குக், நீ இது எதுவுமே கேட்க மாட்டியா? இப்படி தான் நிற்பியா? அவன் விட்ட ஓரா பேசிகிட்டு இருக்கான், நீ எதுவுமே பேசாமல் இருக்க. இல்லை, இங்கே என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. தரா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் ஜங்குக்கும் என்றைக்கு மேரேஜ்னு எனக்கு தெரிஞ்சதோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு. அதான் நான் ஆல்ரெடியே ஜங்கு கிட்ட சொன்னேன், எனக்கு யூஎஸில் ஜாப் கிடச்சிருக்கு, நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டேன். அதனால தான் நான் இங்கேருந்து
என்னோட ஜங்குக்கை விட்டு என்னோட காதலை விட்டுட்டு ரெடி ஆயிட்டான். நான் இங்கேருந்து போயிடுவேன் தாரா. என்ன ஒன்று கடைசி வரைக்கும் அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏனே தெரியாமல் அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப ரொம்ப அதிகமாக லவ் பண்ணேன். அவனை என்னைக்கு மறக்கணும்னு தோணுச்சோ அதை விட அதிகமாக லவ் பண்ணேன். நீ அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவனை விட்டுட்டு போகணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா அவன் என்னோட காதல். அவ்வளோ ஈஸியாக என்னால் விட்டு கொடுக்க முடியல. தப்புதான். ஆனால் என்னோட காதலுக்காக நான் கொஞ்சமாவது ட்ரை பண்ணணும்ல. ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் மனசுக்குள்ளே நான் இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நான் இங்கேருந்து போயிடணும்னு ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் இங்கேருந்து போயிடுறேன். ஆனால் கொஞ்சம் சந்தோஷம்தான் இருக்கு. என்ன என்னோட காதல் ஜங்குக்கு தெரியாமலே போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போ நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒருத்தன் அவனை லவ் பண்ணான்னு யோசிப்பான்ல. பைத்தியக்காரத்தனமா கிடைக்காத காதலுக்காக கிடைக்கும் நம்பி அவனுடைய தகுதியை மீறி ஆசைப்பட்டேன். ஜங்கா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் உன்னை என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க முடியல, பார்க்கவும் மாட்டேன். ஏன்னா நீ என்னது இல்லைனாலும் என்னது மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். I love you ஜங்கு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் ஜங்கு, ஒரே ஒரு வாட்டி என்ன பாரு. உன் முகத்தை கடைசியாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. சத்தியமாக உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். எப்பயுமே வரமாட்டேன். ஒரே ஒரு வாட்டி ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு, ப்ளீஸ்டா. ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணுன்னு தோணுது. அதுவும் உன் கண்ணை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ். தியான், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. அதுவும் ஏன் முன்னாடியே ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னதான் இதெல்லாம்? என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம்? விடிஞ்சா எனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஜங்குக்கு இதெல்லாம்? எதுவும் நீ கேட்க மாட்டியா? அமைதியாக நின்றுட்டுருக்க. இவன் பாட்டுக்கு ஊரை பேசிகிட்டு இருக்கான். தாரா, ப்ளீஸ் தாரா. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணேன். எனக்கு கரெக்டுன்னு தோணுச்சு. ஒரு சமயத்தில் அது தப்புன்னு தோணுச்சு. ஆனால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணல. நான் கரெக்டான பர்சனை தான் லவ் பண்ணேன். என்ன, அவனுக்கு என் மேலே காதல் இல்லை. ஓகே தான். ஜங்கு, தேவங்கிட்ட பாரு. ஜங்கு கிட்ட இன்னொரு வாட்டி பேசுகிற வேலை வச்சுக்காத. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. தரா, ப்ளீஸ். நீ பேசும்போது நான் ஏதாவது பேசணுண்ணா? இல்லை. நான் பேசுகிறது என்னோட ஜங்கு கிட்ட, என்னோட காதலன் கிட்ட. ஜங்குக்கா, ஒரே ஒரு செகண்ட் என்ன பாருடா. கடைசியாக அவனை பார்த்துக்கிறேன். சத்தியமாக லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்.
ஒரே ஒரு வாட்டி உன் கண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக்கா. தியாங், உனக்கு இன்னுமா புரியல? ஜங்குக்கு உன்னை பார்க்கவே பிடிக்காம தான் அவன் திரும்பி நின்றுட்டுருக்கான். இப்போ கூட உன்னை புரிஞ்சுக்க முடியலையா? ஆ, ஏன் ஜங்குக்? தாரா சொல்கிற மாதிரி என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா? அவ்வளோ கேவலமாக இருக்குல்ல ஜங்குக். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என்ன பாரு ஜங்குக். ஜங்குக். தியாங், இதுக்கு மேலே இங்கே நின்னா அசிங்கமாயிடும். இங்கிருந்து கிளம்பு. அப்படின்னு சொல்லிட்டு தாரா தான் தாங்கிட்ட கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜங்குக் கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜங்குக் தேங்க பார்க்கவே இல்லை. தேங்கோட ஐஸ் மொத்தமும் ஜங்குக் கிட்ட தான் இருக்கு. அவன் தாரா என்ன பேசுகிறான்றது கூட காதுலயே வாங்கிக்கல. அவன் ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். தியாங், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எதுக்காக இப்போ ஜங்குக்கை பார்த்துட்ருக்க? அவன் தான் உன்னை பார்க்கலன்னு தெரியுதில்ல. இங்கிருந்து கிளம்ப வேண்டியதானே? இதுக்கு தேவையில்லாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். தியாங், இதை பாரு. இன்னொரு வாட்டி அவனுடைய லைஃப்பில் வர வேலை வச்சுக்காத, புரியுதா? ஃபஸ்ட்டு உன்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து லவ் பண்ண கற்றுக்கோ. அதை விட்டுட்டு தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படி தான் நடக்கும். புரிஞ்சுதா? இங்கிருந்து கிளம்பு. தியாங், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்கிருந்து கிளம்பு. ஏன் ஜாங்க என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலல்ல? ஓகே, நான் இங்கேருந்து போயிடுறேன். மொத்தமாக உன்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங் தான் ஒரு 4 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான். இப்போ தாரா தான் ஜங்கு கூட ஷோல்டரில் ஹேண்டை வைக்கிறா. ஜங்கு, இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். என் பேச்சு என்னைக்காச்சும் கேட்டிருக்கியாடா? நான் சொல்லும் போதெல்லாம் தேங்க அப்படி இல்லை, தேங்க அப்படி இல்லைன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? பார்த்தியா? இப்போ தேங்க புரிஞ்சிருக்கும் அவனுடைய தகுதி எங்கே இருக்கான்னு. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி சீப்பஸ்ட்டு மென்டாலிட்டியோடு இருக்கிற பர்சனை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப்பில். ஜங்குக்கா. ஏய், இப்போ எதுக்கு மறுபடியும் வந்த? ஆ, சிம்பத்தி ஏதாவது கிரியேட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கியா? அது எதுவுமே இங்கே நடக்காது. ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. தர ஒரே ஒரு செகண்ட். ஜங்குக்கிட்ட நான் பேசணும். ஜங்கு. ஏய், அவன் தான் உன்னை பார்க்க பிடிக்காம தானே திரும்பி நின்றுட்டுருக்கான். இப்போ எதுக்கு அவன் முன்னாடி போயிட்டுருக்க? தரா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேச வரல. நான் என்னோட சாரி ஜங்கு கிட்ட பேச வந்திருக்கேன். அவன்கிட்ட நான் பேச வரல. ஜங்குக்கா. ஜங்குக்கா. என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல? ஓகே, நீயே எனக்கு இல்லைன்றப்போ நீ கொடுத்த ரிங்கு மட்டும் எதுக்கு எனக்கு? அதான் அதை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தா, இந்த ரிங் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ரிங் உனக்கும் அம்மா கொடுத்தாங்க. ஆனால் அந்த ரிங்கை எனக்கு கொண்டு வந்து கொடுத்த. என்னோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கோன்னு சொன்னேன். எப்பயுமே கழட்டவே கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீயே எனக்கு இல்லைன்றப்போ இது எதுக்கு? இது எதுக்கு ஜங்கு? எல்லா தப்பும் உன்னோடது ஜங்கு. எல்லா தப்புமே உன்னோடது. அதுக்கு ஒன்று தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இது கொஞ்சமாக விலக ஆரம்பித்தேன். ஆனால் நீ என்கிட்ட நெருங்கி நெருங்கி வந்த.
இந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்த அப்பையிலிருந்து தான் உன் மேலே பைத்தியமான நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். இந்த ரிங்கை நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நீ எனக்குன்னு நினச்சேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். இப்போ சொல்லு, நான் பண்ணது தப்பா இல்லை நீ பண்ணது தப்பா? சொல்லு. எனக்கு தெரியும் நீ ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த, ஆனால் நான் தான் பைத்தியக்காரத்தனமாக யோசிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் நடக்க போகிறது இல்லைல்ல? பைத்தியக்கார மாதிரி பேச வச்சிட்டல்ல? ஏண்டா எதுக்காக என் லைஃப்பில் வந்து நான் அப்படி போயிருப்பல்ல? எதுக்காக என் லைஃப்பில் வந்து எதுக்காக என் லைஃப்பை இவ்வளோ அழகாக்குன்னு? ஒவ்வொரு டைமும் நான் உடஞ்சி போயிருக்கும் போதெல்லாம் என் முன்னாடி வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன். நான் இருக்கேன்னு சொன்னேன். இதெல்லாம் லவ்ல தான் பண்ணேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கேன்ல. எப்போ சொன்ன மாதிரி நீ என்ன ஜஸ்ட் யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறல்ல. உன்னோட ஹோம்ஒர்க் பண்ண, நீ பண்ணுற தப்பு எல்லாத்தையும் நான் பண்ணேன்னு சொன்னேன். உன் அப்பா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இது எதுவுமே எனக்கு பெருசாக வலிக்கல ஜங்கம். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் என் மூஞ்ச கூட பார்க்க உனக்கு பிடிக்கலல்ல? ஏதாச்சும் திட்டலாம்ல, அடிச்சிருக்கலாம்ல, அப்படியாச்சும் ஒன்று மறந்துடுவல்ல? ஜங்குக்கு இப்படி அமைதியாக இருக்க, எனக்கு இதுதான் ஜங்குக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது ஜங்கு. இவ்வளோ நல்லா பெருசாக எதுவுமே தெரியல ஜங்கு, ஆனால் இப்போ வலிக்குது. நீ இப்படி என்னை பார்க்காம தலை குனிஞ்சு நிற்கும் போது வலிக்குது. தியாம், பேசி முடிச்சிட்டியா? ரிங்க கொடு, கிளம்ப ஃபஸ்ட் இங்கேருந்து. தாரா, நான் ஜங்கு கூட லைஃப்பில் வரமாட்டேன் தாரா. ஜங்கு உனக்கு மட்டும்தான். அவன் உன்னதான் லவ் பண்ணுறான், என்ன இல்லை. ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி அழுகணும் போல இருக்கு. யாருக்கிட்ட அழுகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாருமே கிடையாது. எனக்குன்னு இருந்தது ஜங்குக்கு மட்டும்தான். அதனால என்னமோ தெரில, ஒவ்வொரு வாட்டியும் என் மனசை உடைக்கிறதும் அவன் தான், அதுக்கு மருந்து போடுறதும் அவன் தான். என்ன பிரச்சனைனாலும் அவன்கிட்ட தான் சொல்லி அழுவேன். சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டேன். இன்னைக்கு என் மனசை உடைச்சதும் அவன் தான். ஆனால் பைத்தியக்கார மாதிரி அவன்கிட்டயே உட்கார வச்சு அழுக வச்சுட்டான்னு. எனக்கு வேறு யாரையும் தெரியாது தாரா. என்னோட ஜங்குக்கை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியாது. எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. எல்லாமும் என் கூட இருப்பான்னு நினச்சேன். அதனால என்னமோ தெரியல, லவ் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவன் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச ஒன்று என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையாதான்? நான் அப்படி என்னென்ன தப்பு பண்ணிட்டேன் உன்னை லவ் பண்ணேன்? அதை தவிர நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? இப்படி தலை குனிஞ்சிருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பேசுறான்ல. குட் பை ஜங்கு. இதுக்கப்புறம் வரமாட்டேன் எப்பயுமே. இந்த மாதிரி அழுது புலம்புறதுக்கு கூட உங்ககிட்ட வரமாட்டேன். குட் பை, ஹாப்பி இயர். இதுக்கப்புறம் எப்பயுமே வரமாட்டேன்.
ஐம் சாரி தரு. ஜங்கு, இப்போ வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணது தப்பு. நான் ஏற்றுக்க முடியல. தப்புதான்றது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் வலிக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. என்ன கடைசி வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணது தெரியாமலே போயிடுமோன்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அந்த சந்தோஷத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு தியாங் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ணுறான். அழுதுட்டே அப்படியே உடஞ்சி போய் அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு இப்போ வரைக்கும் தியாங்கை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஜங்குக்கு ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்கான். தாரா தான் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். தியாங் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். அவங்க அப்பா ஹால்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. தியாங் போன வேகத்தில் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு உடஞ்சி அழுகிறான். திரும்பி திரும்பி அழுகிறான். அவங்க அப்பா, அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தேன், அதிலே முள்ளிருந்திட மனம் பதைத்தேன். குமிழே நீ நடந்திட நிலவை வைத்தேன், குழிகள் ஏன் மறந்து விட்டேன். பிழையாய் ஓரடி எடுத்தேன் உன் உறக்கத்திலே, உன் கனவுடைத்தேன். இனிமேல் கண்ணழுதிட துளி இல்லையே, விதை மேல் கல் விழுவது முறையில்லையே. தவறை நான் திருத்திட வழி இல்லையே, பறவை கை வரவில்லையே.